வணக்கம். மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். குலோசியம் இறுதியில் ஒரு பெரிய சிலை அல்லது ராட்சத என்று பொருள்படும் பண்டைய கிரேக்க வார்த்தையான குளோசஸ் என்பதிலிருந்து இது பெறப்பட்டது. இது இத்தாலியின் ரோம் நகரத்தின் மையத்தில் ரோமன் மன்றத்திற்கு சற்று கிழக்கே உள்ள ஒரு நீள்வட்ட ஆம்பி தியேட்டர் ஆகும். இது இதுவரையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பண்டைய ஆம்பி தியேட்டர் ஆகும். மேலும் இது உலகின் மிகப்பெரிய நிற்கும் ஆம்பி தியேட்டர் என்று சொல்லப்படுகின்றது. 72 பேரரசர் வெஸ்பாசியனின் கீழ் கட்டுமானம் தொடங்கியது மற்றும் கிறிஸ்துவுக்கு பின் 80 அவரது வாரிசு மற்றும் வாரிசான டைட்டஸின் என்பவரின் கீழ் நடைபெற்றுள்ளது. இந்த டொமிஷியன் ஆட்சி காலத்தில் மேலும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்த படைப்பின் புரவர்களாக இருந்த 3 பேரரசர்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் பிற்கால கிளர்ச்சிகள் கலைஞர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் அவர்களின் குடும்ப பெயருடன் இணைந்திருப்பதால் ஆம்பி தியேட்டருக்கு புளோவியன் ஆம்பி தியேட்டர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த குலோசியம் டிராவிடைன் சுண்ணாம்பு கல்லால் ஆனது மற்றும் செங்கல் முகம் கொண்ட ரோமானிய காங்கிரீட் ஆகியவற்றால் கட்டப்பட்டுள்ளது. இது அதன் வரலாற்றின் பல்வேறு இடங்களில் 50,000 முதல் 80,000 பார்வையாளர்களை தங்க வைக்கக்கூடியதாக இருந்தது. சராசரியாக சுமார் 65,000 பார்வையாளர்களை கொண்டிருந்தது. கிளாடியோட் போட்டிகள் மற்றும் விலங்கு வேட்டை, மரண தண்டனை, பிரபல போர்களின் மறு நிகழ்வுகள், ரோமானிய புராணங்களின் அடிப்படையாக கொண்ட நாடகங்கள் மற்றும் சுருக்கமான போலிக்கடல் போர்கள் உள்ளிட்ட பொது காட்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆரம்பகால இடைக்கால சகாப்தங்களில் இந்த கட்டிடம் பொழுதுபோக்காக பயன்படுத்துவதாக நிறுவப்பட்டது. பின்னர் இது வீட்டு வசதி, பட்டறைகள், மத ஒழுக்காற்று குடியிருப்புகள், ஒரு கோட்டை, ஒரு குவாரி மற்றும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் போன்ற நோக்கங்களுக்காக மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. பூகம்பங்கள் மற்றும் கல்கொள்ளையர்கள் ஸ்போலியாவை கைப்பற்றியதால் கணிசமாக அழிக்கப்பட்டாலும் குலோசியம் எனும் பேரரச ரோமானிய புகழ்பெற்ற சின்னமாக உள்ளது மற்றும் உலகில் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டும் காணப்படுகின்றது. இது ரோமானியின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். மேலும் ஒவ்வொரு புனித வெள்ளியிலும் போப் கொலோசியத்தை சுற்றில் பகுதியில் தொடங்கும் ஜோதி ஏற்றி கத்தோலிக்க சிலுவையின் வழி ஊர்வலத்தை வழிநடத்துகின்றனர். €5 செனட் நாணயத்தின் இத்தாலிய பதிப்பில் கொலோசியம் சித்தரிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆரம்பத்தில் கட்டிடத்தின் லத்தீன் பெயர் வெறுமனே ஆம்பி தியேட்ரோம், ஆம்பி தியேட்டர் போன்ற பெயர்களால் கூறப்பட்டது. இது நவீன பெயர் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டாலும் இது பாரம்பரிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக எந்த ஆதாரமும் காணப்படவில்லை. இந்த பெயர் புளோவியன் வம்சத்தின் ஆதரவாளரை குறிக்கின்றது. அதன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடமானது. ஆனால் இந்த அமைப்பு கொலோசியம் என்று அழைக்கப்படுகின்றது. பழங்காலத்தில் ரோமானியர்கள் கொலோசியத்தை ஆம்பி தியேட்டர், சிசேரியம் என்ற அதிகாரப்பூர்வமற்ற பெயர்களால் குறிப்பிடப்பட்டும் இருக்கலாம். ஆனால் இந்த பெயர் கண்டிப்பாக கவிதை ரீதியாக இருந்திருக்கலாம், ஏனெனில் இது கொலோசியத்துக்கு பிரத்யேகமானது அல்ல. கொலோசியத்தை கட்ட வெஸ்பியன் புளோவியன் ஆம்பி தியேட்டரை கட்டினார்கள். கொலோசியம் என்ற பெயர் ரோட்ஸின் கொலோசியத்தின் மாதிரியில் உள்ள நீரோவின் பிரம்மாண்டமான சிலையிலிருந்து பெறப்பட்டதாக நம்பப்படுகின்றது. சூரிய தெய்வமாக நீரோவின் பிரம்மாண்டமான வெண்கல சிற்பம் பேரரசர் ஹாட்ரியனால் ஆம்பி தியேட்டருக்கு அருகில் இதன் இடத்துக்கு மாற்றப்பட்டது. கொலோசியம் என்ற சொல் பிரம்மாண்டமான அல்லது கொலோசியன் என்று பொருள்படும். கொலோசியன் என்ற பெயருடையதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நடுநிலை லத்தீன் பெயர் சொல்லாகும். இது 1000ஆம் ஆண்டளவில் அருகிலுள்ள கொலோசஸ் சோலிஸ் இருந்து ஆம்பி தியேட்டரை குறிக்க கொலோசியம் என்ற லத்தீன் பெயர் உருவாக்கப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் வணக்கத்துக்குரிய போடோவுக்கு கூறப்படும் ஒரு கல்வெட்டு பல்வேறு விதமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் சிலையில் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றது. குவாண்டியோ ஸ்டாட் கோலிசல், ஸ்டாட் எட்ரோமா, குவாண்டோ கோட்கோலிசல் போன்ற விடயங்களையும் இது உள்ளடக்கி இருக்கின்றது. இது பெரும்பாலும் கொலோசஸை குறிக்காமல் கொலோசியத்தை குறிக்க தவறாக மொழிபெயர்க்கப்படுகின்றது. இடைக்கால லத்தீன் மொழியில் சில நேரங்களில் எழுத்துப்பிழை மாற்றப்பட்டு இருக்கின்றது. கொலோசம் மற்றும் கொலோசியம் முறையே 12ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து சான்றளிக்கப்பட்டு இருக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டில் இந்த அமைப்பு ஆம்பி தியேட்டர் கொலோசியம், கொலோசியனின் ஆம்பி தியேட்டர் என பதிவு செய்யப்படுகின்றது. உயர் இடைக்காலத்தில் பிளாவின் ஆம்பி தியேட்டர் 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பழைய பிரெஞ்சு கொலோஸ் என்று மத்திய பிரெஞ்சு மொழியிலும் 16ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில்
கொலிஸ் என்றும் சான்று பகிக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை இந்த ஆம்பி தியேட்டருக்கு பயன்படுத்தப்படலாம். மத்திய பிரெஞ்சு மொழியிலிருந்து குளோசி 15ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பயன்பாட்டில் இருந்த மத்திய ஆங்கிலம் கொலிசியை பெற்றது மற்றும் ஜோன் கேப்லர் தனது நூல்களிலும் பயன்படுத்தி இருக்கின்றார். இது அடுத்தபடியாக ஆரம்பகால நவீன ஆங்கிலத்தில் கொலோசியம் என்ற பெயருக்கான ஆரம்பகால மேற்கோள் 1600 ஆண்டு பிளேமண்ட் ஹெல்மண்ட் எழுதிய நூல்களில் கூறப்பட்டும் இருக்கின்றது. இந்த மொழிபெயர்ப்பு ஆகும். இதை அவர் லிவியின் சகாப்தமாக ஊர்பே காண்டிடா லிப்ரியின் மொழிபெயர்ப்பை தயாரிப்பில் பயன்படுத்தியுள்ளார். உரை கூறுகின்றது. இந்த ஆம்பி தியேட்டர் பொதுவாக நீரஸ் கடவுளுக்காக அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது நீரோஸ் வீட்டின் தாழ்வாரத்தில் அமைக்கப்பட்டது. அதேபோல் ஜான் ஈவ்லின் மத்திய பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராகும். கொலோசியம் மற்றும் நித்தியத்துக்கான கட்டப்பட்டதாக தோன்றிய எண்ணற்ற புற கட்டமைப்புகள் தற்போது மிகவும் பழுதடைந்ததாக காணப்பட்டும் இருக்கின்றது. இது காண்பது உண்மையில் ஒரு வகையான அதிசயம் என்றே கூறுகின்றனர். எஸ்குவிலின் மற்றும் பலடைன் மலைகளுக்கு இடையே உள்ள தாழ்வான பள்ளத்தாக்கின் தரையில் ஒரு தட்டையான பகுதி, அதன் வழியாக ஒரு கால்வாய் ஓடை மற்றும் ஒரு செயற்கை ஏரி அல்லது சதுப்பு நிலம் ஓடியது. கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி அடர்த்தியாக மக்கள் வசிக்கும் பகுதியாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 64இல் ரோமின் பெரும் தீ விபத்தால் இது அழிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீரோ தனது தனிப்பட்ட களத்தில் சேர்க்க அந்த பகுதியின் பெரும்பகுதியை கைப்பற்றினார். அவர் அந்த இடத்தில் பிரம்மாண்டமான டோமஸ் ஆரியாவை கட்டியுள்ளார். அதன் முன் அவர் பெவிலியன்கள், தோட்டாக்கள் மற்றும் போர்டிகோக்களால் சூழப்பட்ட ஒரு செயற்கை ஏரியை உருவாக்கினார். அந்த பகுதிக்கு நீர் வழங்குவதற்கு ஏற்கனவே இந்த அக்வா கிளாடியா நீர்வழி நீடிக்கப்பட்டது. மேலும் நீரோவின் பிரம்மாண்டமான வெண்கல கொலோசஸ் டோமஸ் ஆரியாவின் நுழைவாயிலின் அருகில் அமைக்கப்பட்டும் இருந்தது. கொலோசஸ் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் டோமஸ் ஆரியாவின் பெரும்பகுதி இடிக்கப்பட்டும் இருந்தது. ஏரி நிரப்பப்பட்டு புதிய ஃப்ளோவியன் ஆம்பி தியேட்டருக்கான நிலம் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. டோமோஸ் ஆரியாவின் முந்தைய மைதானத்துக்கு அருகிலேயே கிளாடியாட்ரோவில் பள்ளிகள் மற்றும் பிற துணை கட்டடங்கள் கட்டப்பட்டன. நீரோவின் ஏரி இந்த இடத்தில் கொலோசியம் கட்ட வெஸ்பாசியன் மூடி நீரோ தனது சொந்த பயன்பாட்டுக்காக கையகப்படுத்திய நகரத்தின் ஒரு பகுதியை மக்களுக்கு திரும்பித் தரும் ஒரு பிரபலமான சைகையாக கருதப்படுகின்றது. ஒரு நகரத்தின் புறநகரிலிருந்து பல ஆம்பி தியேட்டர்களை போலல்லாமல் கொலோசியம் நகர மையத்தில் கட்டப்பட்டது. இதன் விளைவாக அதை அடையாளமாகவும் புவியியல் ரீதியாகவும் ரோமின் மையத்தில் காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 70இல் நடந்த முதல் யூத ரோம போருக்கு பிறகு யூத கோவிலிலிருந்து எடுக்கப்பட்ட செழிப்பான கொள்ளைப் பொருட்களால் கட்டுமான பணிகள் நிதியளிக்கப்பட்டன. இது ஜெருசலம் முற்றுகையில் வழிவந்ததாகும். அந்த இடத்தில் காணப்படும் ஒரு மறுகட்டமைக்கப்பட்ட கல்வெட்டின்படி பேரரசர் வெஸ்பாசியன் இந்த புதிய ஆம்பி தியேட்டரை தனது ஜெனரலின் கொள்ளை பங்கிலிருந்து அமைக்க உத்தரவிட்டார். இந்த நேரத்தில் பல ரோமானிய திட்டங்களைப் போலவே அடிமைகளுக்கு போர்க்கைதிகளும் ரோமுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டு ஆம்பி தியேட்டரை கட்டுவதற்கு தேவையான பாரிய பணியாளர்களும் பங்களித்ததாக கூறப்படுகின்றது. திறமையற்ற உழைப்பின் இந்த இலவச மூலத்துடன் தொழில்முறை ரோமானிய கட்டட கலைகள், பொறியியலாளர்கள், கலைஞர்கள், ஓவியர்கள் மற்றும் அலங்கரிப்பாளர்கள் குழுக்கள் கொலோசியத்தை கட்டுவதற்கு தேவையான மிகவும் சிறப்பு வாய்ந்த பணிகளை மேற்கொண்டார்கள். கொலோசியம் பல்வேறு பொருட்களால் கட்டப்பட்டது என்பது உண்மையாக கூறப்படுகின்றது. இதுபோன்று மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.